கணவனின் வரட்டு கௌரவம். மாதவனுக்கு எப்பொழுதுமே மனைவி சொல்வதை எதிர்மறையாக செய்வதே வழக்கம். தன்னையே மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் முடியாமல் மாதவனை ஈகோ என்ற பிசாஸ் ஆட்கொண்டது. ஒரு நாள் மாதவன் தன் மனைவியை பார்த்து, ஏண்டி கல்யாணி, பூமி சூரியனை சுத்துறாப்புல காலையிலேருந்து என்னையே சுற்றி சுற்றி வரியே, என்ன விஷயம் என கேட்டான். ஏங்க, இந்த விளாட்டு தானே வேணாங்கிறது. இன்றைக்கி என் தங்கச்சி குடும்பத்தோடு ஊர்லேருந்து வராளே, மறந்துட்டிங்களா என கேட்க, அட ஆமாம் கல்யாணி, மறந்தே போச்சு. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி வரான்னு சொல்லியிருந்தா மறந்துருக்காது. ஆனால் இப்போ அவள் கல்யாணம் ஆகி புள்ளக்குட்டியோட வரா, எனக்கு எப்படி ஞாபகம் வரும் என்று சொல்லி சிரிக்க, போங்கங்க, உங்களுக்கு எப்பொழுதுமே கிண்டல் தான் என சொல்லிக்கொண்டே ஒரு துண்டு காகிதத்தில் எழுதிய மளிகை லிஸ்ட்டை மாதவனிடம் நீட்டினாள். அடியே கல்யாணி, இது என்ன மளிகை கடை லிஸ்ட்டா? பார்க்க என்னவோ இசிஜி ரிசல்ட் போல நீண்டுக்கிட்டே போகுதேன்னு அதிர்ந்தான் மாதவன். அடியே, போன வாரம் ஏன் தங்கச்சி வந்தப்ப இந்த மாதிரி எந்த லிஸ்ட்டு நீ கொடுக்கலையே என்று சற்று கடுப்புடன் கேட்க, அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் கல்யாணி. கல்யாணி, நீ எழுதிய துண்டு காகிதத்தெல்லாம் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன வாங்க வேண்டும் எனக்கே தெரியும். நம்ம பையனை கூட்டிகிட்டு போகிறேன், பொருளை வாயால் சொல்லு போதும், வாங்கி வருகிறோம் என்றான் மாதவன். ஐயோ, ஆதியை கூட்டிகிட்டு போகாதீங்க, சமாளிக்க முடியாது, இந்த பேப்பரை மட்டும் பிடிங்க என்று கல்யாணி சொல்ல, அவளை முறைத்தபடி அந்த பேப்பரை வாங்கி கோபமாய் கிழித்திருந்தான் மாதவன். வாங்க வேண்டிய பொருட்களை மனதில் பதிய வைத்துக்கொண்டு மகனை அனுப்ப மறுத்த மனைவியை திட்டிவிட்டு தனது 8 வயது மகனுடன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்த மாதவனுக்கோ மையெழுந்த வெள்ளைத்தாளினை போல் மனைவி சொன்ன பொருட்கள் மனதிலிருந்து மறைந்து போனது. ஏப்பா, உனக்கு அம்மா சொன்னது மறந்து போச்சா? எனக்கும் தான் என வெடிகுண்டை தூக்கி போட்டான் மகன் ஆதி. பின்னர் அவன், ஏப்பா, எங்கிட்ட மட்டும் அம்மா சொல்கிறத கேளு, உன் நல்லதுக்கு தான் அவள் எதுவும் சொல்லுவான்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ மட்டும் அதே அம்மா உங்ககிட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டிய ஏப்பா என கேட்க, மகனின் அந்த கேள்வி மாதவனை மண்டையில் ஓங்கி குட்டியது போல் வலித்தது. சரிடா ஆதி, உனக்கு அம்மா சொன்னதில் ஞாபகம் இருக்கும் பொருளை எல்லாம் இந்த கூடைக்குள் எடுத்து போடு என்று மாதவன் சொன்ன அடுத்த வினாடியே தனது நீண்ட நாள் ஆசைகளான விலை உயர்ந்த வெளிநாட்டு பிஸ்கட்களையும் சாக்லேட்களையும் தன் விருப்பப்படி தேவைக்கேற்ப கூடைக்குள் நிரப்பினான் ஆதி. குளிர்சாதன பெட்டியில் கை வைத்த ஆதி கடைக்காரரை பார்த்து, அங்கிள், இதையும் அப்பா கணக்கில் சேர்த்துடுங்க என்று அங்கும் தன் கைவரிசையை காட்டினான். மனைவி சொல்வதை அப்படியே கேட்டால் ஏதோ அகர்வம் என்று நினைத்து கல்யாணி தந்த அந்த துண்டு காகிதத்தை வாங்க மறுத்த மாதவனோ இப்பொழுது வேறு வழியின்றி கண்ணில் பட்ட கண்டதையும் தேவையில்லாமல் வாங்கி கொண்டு மகன் வாங்கிய பொருட்களுக்கும் சேர்த்து காசு கொடுத்துவிட்டு மனம் நொந்து போய் காரில் ஏறினான். வீட்டுக்குள் நுழைந்த கணவனை கண்ட கல்யாணி, அட என்னங்க இது, நான் வாங்க சொன்ன லிஸ்ட்டை விட பல மடங்கு அதிகமாகவே வாங்கியிருக்கிறீங்க என சொல்லிவிட்டு கடை ரசீதை வாங்கி பார்த்தே அதிர்ந்து போனான். ஏங்க, 1000 ரூபாய்க்கு லிஸ்ட்டு எழுதி கொடுத்தா அந்த துண்டு பேப்பரை வாங்க மாட்டேன்னு கோமா கிழிச்சிட்டு இப்போ 6000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு என் குடும்பத்து மேலே பாசம் ரொம்ப அதிகம்தான் என சந்தோஷப்பட்டாள் கல்யாணி. இதோ அவன் கிழித்து போட்ட துண்டு காகிதம் ஒன்று அவனது காலடியில் பறந்து வந்து விழுந்தது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.